வீக்லி சூஸ் பண்ணி 5 நபர்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீயா வந்து அக்சஸ் கொடுக்க போறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீடைல் வந்து சொல்லலாம்னு இருக்கேன். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் மில்டர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பேசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாமே நம்மளுக்கு அந்த ஓப்பன் பிலோ தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. ஓப்பன் அபோ வந்து வரல. நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் அபோ அப்படின்றது வராங்க. ஸோ அவங்களும் நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் தான் மூமெண்டம் அப்படின்றது கொடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அந்த ரேஞ்சிலே வந்து நம்மளுக்கு க்ளோசிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு கேப் டவுன் நடக்கும்போது நம்மளோட ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்கு மார்க்கெட் உள்ள இருக்கிறாங்களா இல்லைன்னா வெளியே இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இதில் நம்மளோட ஸ்ட்ராடல் ரேஞ்ச், அதாவது R1 அந்த ரேஞ்சுக்கு உள்ள தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்பவுமே என்ன கவனிப்போம் அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எல்லாம் இருக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்க மார்க்கெட் அப்படின்றது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டினியூவாக போகாதுங்க. நம்மளுக்கு R1 அண்ட் R2 அப்படின்ற 2 தடுப்பு வந்து இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம், ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு இங்கே நேர்பை ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளோட R1 லெவலில் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓப்பன் அபோ வந்து போகல, ஓப்பன் பிலோ தான் வந்திருக்காங்க. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது பாசிட்டிவா தான் இன்னைக்கு வந்து போயிருக்கு. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, R1க்கே வந்து போறாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குது. அகைன் நம்மளுக்கு R1 நம்மளுக்கு எப்போ பிரேக் பண்றாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு பிரேக் பண்ணி R2 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு போறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து R1லயே நேர்பை இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது நம்ம நேற்று எடுத்த ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் தான். ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு R1க்கு மேல நம்மளுக்கு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு இன்னும் பாசிட்டிவாக மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா நம்ம 920 ஸ்டார்டர்ல பேஸ் பண்ணி என்ன செஞ்சிருப்போம், லெவல்ஸ் வந்து மாத்திருப்போம். இன்னைக்கு ஓப்பன் பிலோ இருந்ததுனால நம்மளுக்கு R1க்கு பிலோ இருக்கிறாங்க. அதே மாதிரி ஓப்பன் பிலோ அப்படின்றது தான் இருந்தாங்க மார்க்கெட். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம சேம் லெவல்ஸே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே லெவல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு காரணம் அதுதான், நம்மளுக்கு R1க்கு பிலோ இருக்கிறது வரைக்குமே அந்த செல்லர்ஸோட கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். எப்பவுமே நம்ம கேப் அப் அண்ட் கேப் டவுன்ல அந்த இதை வந்து கவனிக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளோட டுவல் சார்ட் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,250 அப்படின்ற ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருந்தோம். அதான் நம்மளுக்கு காலையில ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, யார் வந்து நம்மளுக்கு விவாதத்துக்கு மேலே இருக்கிறாங்க, யார் நம்மளுக்கு விவாதத்துக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். விவாதத்துக்கு மேலே இருக்கிறவங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து ஒரு 50 பாயிண்ட் ஏடிஎம் ஆகலாம். அந்த 50 பாயிண்டையும் நம்மளுக்கு தக்க வச்சாங்க அப்படின்னா 100 பாயிண்ட் ஏடிஎம் நோக்கி நம்மளுக்கு பயணம் அப்படின்றது வந்து பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு மேலே இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேலே இருக்கும்போது 24,250 நம்ம எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு 24,350 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன செய்யணுங்க, கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு காலையில் என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் மார்க்கெட்டாக வந்து இருந்தது. சரிங்களா? பட் ஆனால் என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கீழே வரல. அதான் நம்மளுக்கு புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு போக முடியல. புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி போக முடியல. நம்மளுக்கு அந்த ரேஞ்சிலேயே தான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இருந்திருக்காங்க. நம்மளுக்கு அதுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. அதாவது விவாக்கு மேலேயே தான் வந்து என்ன செய்யுது, கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து இருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1245 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு அதை டாமினேட் பண்ணி மேலே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு அந்த புட் ஆப்ஷன் இந்த 24,350 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேல இருக்கும் பொழுது அடுத்து நம்மளுக்கு எதை நோக்கி போகலாம் அப்படின்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு என்ன செய்யும், போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கு அவங்க 24,450 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கணும், அவங்க மீட் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிருக்காங்க. சரிங்களா? 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, அதை தக்க வைக்க முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து 50 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு என்ன செஞ்சிச்சு, பயணம் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இதுல வந்து நடந்திருக்கு. கால் ஆப்ஷன்ல கரெக்டாக நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம்மே நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு நார்மல் மூவ்மெண்டம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் 150 200 இந்த மூணுல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்க வந்து ஆப்ஷன் பிரீமியத்தை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து புரிய வரும் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎமான என்ன நடக்குது, அதே மாதிரி 200 பாயிண்ட் ஐடிஎமான என்ன நடக்குது அப்படின்றது நீங்க ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்து புரிய வரும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைடு வேஸ்லயே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை விட நம்மளுக்கு ஒரு நார்மல் மார்க்கெட்டுக்கு மாறுவாங்க தெரியுமா,
எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு 200 150 to 200 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்துல நீங்க இத பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு சைடு வேஸ்ல இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, அந்த 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து முடிச்சு விட்டுர்றாங்க. ஒரு 2 வீக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத நீங்க நான் ஒரு நார்மல் மார்க்கெட்ல நம்மளுக்கு நார்மலா நடக்கக்கூடிய மார்க்கெட்ல இத நீங்க வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தி பாருங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம காலையில என்ன எடுத்திருந்தோம்? இது நம்ம நேத்து கொடுத்த பிரீமியம் லெவல்ஸ். ஸோ இந்த பிரீமியம் லெவல்ஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,250 எப்பவுமே நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் எடுப்போம். நம்ம அதே மாதிரி தான் நம்ம அந்த டூயல் சார்ட் இண்டிகேட்டர்லயும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுலயும் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்றாங்க, காலையில மீட்டிங் அப்படின்றது கொடுக்குறாங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேலேருந்து கீழேயும், கால் ஆப்ஷன் கீழேருந்து மேலேயும் வராங்க. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன செய்யுது, கால் ஆப்ஷன் அப்படின்றது டாமினேட் பண்ணி மேல வராங்க. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு கீழே வந்துடுறாங்க. ஸோ இதுல நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 94, 143 அப்படின்ற 2 லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேல இருக்கும் பொழுது எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வரைக்கும் போறாங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 94ல வந்து என்ன செய்றாங்க, நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழ வந்துடுறாங்க. ஓகேங்களா? அந்த 94 நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழ வந்துடுறாங்க. அகைன் நம்மளுக்கு என்ன செய்ய முடியலங்க, இந்த 94 பிரேக் பண்ணி மேல வர முடியல. சரிங்களா? அதான் நம்மளுக்கு மேல வந்தாலுமே இந்த 94 நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டச் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து புட் ஆப்ஷன்ல குடுத்துருச்சு. ஓகேங்களா? அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா மிட் ரேஞ்ச் பிரேக் பண்ணி டைரக்ட்டா எங்க வரைக்கும் எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 143 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றதையும் வந்து குடுத்துடுறாங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு 143க்கு மேல இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்ய முடியல, அத வந்து தக்க வைக்க முடியல. அதுக்கு உள்ள தான் மார்க்கெட் அப்படின்றது வந்துருச்சு அகைன். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு இது நம்மளோட பிரீமியம் லெவல்ஸ். இது நம்ம நேத்து குடுத்த லெவல்ஸ் தான். காலையில மார்க் பண்ணி குடுத்தது இந்த 143 அண்ட் 94 அப்படின்ற லெவல் மட்டும் நம்ம மார்க் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ இதுல நம்ம இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் தெரியுமா? ஸோ இது ஒரு கேம் மாதிரி. ஓகேங்களா? கேம் மாரி நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் என்ட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த பிரீமியம் இண்டிகேட்டர் வந்து எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இந்த பிரீமியம் இண்டிகேட்டர்ல நான் கொஞ்சம் சின்ன லாஜிக்லாம் வந்து சேர்த்திருக்கேன். அதனால நான் வந்து என்ன செய்யலங்க, என்னால வந்து பப்ளிஷ் அப்படின்றத வந்து பண்ண முடியல. ஓகேங்களா? பட் ஆனா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் என்ன செய்யலாம்னா, வீக்லி சூஸ் பண்ணி அதாவது நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். தென் நம்மளோட இது வந்து லைக் பண்ணணும். வீடியோ லைக் பண்ணணும். 3வது கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த 3 நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நம்ம வீக்லி சூஸ் பண்ணி 5 நபர்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீயா வந்து அக்சஸ் குடுக்க போறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ அது வந்து நீங்களா கூட இருக்கலாம். கண்டிப்பா என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணாம மறந்துறாதீங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் லைக் ஒண்ணு போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அதே மாரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எடுப்போம். ஸோ இதுல நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி எடுப்போம்? எல்லாத்துலயுமே இந்த ஸ்ட்ரைக்ல வந்து நம்மளுக்கு எது கம்மியா இருக்கோ சரிங்களா? அதாவது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கோ, அது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கும். இது கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96. எதுல இருக்கு? 24,300ல இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த 24,300 தான் நம்மளுக்கு என்னதுங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்க போகுது. ஸோ அந்த 24,300 பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாங்க, லெவல்ஸ் அப்படின்றத வந்து எடுத்துடலாம். ஓகே. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா 24,293 அப்படின்றது வந்திருக்கு. R1 24,389 அப்படின்றது வந்திருக்கு. R2 24,447 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 24,203, S2 24,143 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? எப்பவுமே நம்ம சொல்றதாங்க, R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம 920 ஸ்டார்ட்ல பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், லெவல்ஸை வந்து மாற்றுவோம். ஓகேங்களா? அது நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணிடுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்லையும் என்ன செய்யுங்க, ஜாயின்ட் அப்படின்றத வந்து பண்ணிக்கோங்க. யார் அந்த இதில் வின் பண்றீங்களோ சரியா, அந்த நான் சொன்னேன் இல்லையா, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த அப்டேட் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வழியாக கிடைச்சிடும். மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ பிரீமியத்தில் பார்க்கும் பொழுது மிட் ரேஞ்சா வந்து 92 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்குங்க. R1 151, R2 189, R3 227 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 51, S2 38, S3 25 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி எப்பவுமே வந்து நம்மளுக்கு லெவல் அப்படின்றது வந்து மாறாதுங்க. நம்மளுக்கு சேம் லெவல்ஸ் தான் வந்து இருக்கும். நம்மளுக்கு ஜஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு என்ன செய்யாது, பிரீமியம் லெவல் வந்து மாற போறது கிடையாது. ஏடிஎம் ஸ்ட்ரைக் அதான் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் மாறுமே தவிர லெவல்ஸ் இதே லெவல்ஸ் தான், இதே நம்பர்ஸ் தான் வந்து இருக்க போகுது. நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் தாங்க இருக்கு. என்ன ப்ரோ நீங்க வந்து வீடியோல காட்டுறது ஒரு ஸ்ட்ரைக்கா இருக்கு. பட் ஆனா நீங்க காலையில மார்க் பண்ணி குடுக்குறது வேற ஸ்ட்ரைக்ல வந்து மார்க் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் மெசேஜ் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. நான் டெய்லி வந்து வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். என்ன அப்படின்னா நம்மளுக்கு சேம் லெவல்ஸ் தான் வந்து இருக்க போது. ஒன்லி நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் மாற போகுது. சரிங்களா? வேல்யூ வந்து அதே வேல்யூ தான் இருக்கும்.
வேல்யூ வந்து எப்பவுமே நம்மளுக்கு என்ன செய்ய போறது இல்லை, மாற போறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் அப்படின்றது ஒரே இடத்துல தான் இருக்க போது, அது மாறாது. சரிங்களா? ஏடிஎம் அப்படின்றது ஒரே இடம் தான். நம்மளுக்கு என்ன செய்யும், நம்பர்ஸ், அதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு 24,300 இருக்கா, நாளைக்கு வந்து 24,500 இருக்கலாம், இல்லை நாளைக்கு வந்து 24,100 கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக் வேணா மாறலாமே தவிர இந்த வேல்யூ அப்படின்றது வந்து மாறப்போறது கிடையாது. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோ. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.